வணக்கம். இது வீரா தமிழில் உலக செய்திகள் மீதான பார்வை. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் இருக்கும் இஸ்ரேலிய குடியேற்றங்களை கண்டித்து ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் கடந்த வாரம் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் வாக்களித்திருக்கின்றன. கிழக்கு ஜெருசலேம், சிரியாவின் ஹோலன் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் குடியேற்றங்கள் என்ற தலைப்பிலான இந்த தீர்மானம் ஐநாவின் பொதுச்சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஆதரவாக 145 நாடுகளும் எதிராக 7 நாடுகளும் வாக்களித்தன. 18 நாடுகள் வாக்களிக்கவில்லை. இந்த முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்த நாடுகளாக கனடா, ஹங்கேரி, இஸ்ரேல், மார்ஷல் தீவுகள், மைக்ரோனேசியா கூட்டாட்சி நாடுகள், அதேபோல் நவ்ரு மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தான் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன. இதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றது. அதேபோல் இலங்கையும் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றது. அதேபோல் பங்களாதேஷ், பூட்டான், சீனா, பிரான்ஸ், ஜப்பான், மலேசியா, மாலைத்தீவுகள், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்த பிற நாடுகளாக காணப்படுகின்றன. ஆனால் ஐநாவில் இஸ்ரேல் மீதான இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஒரு இந்திய அதிகாரி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஐநாவில் இஸ்ரேல் தொடர்பான இதுபோன்ற தீர்மானங்கள் வரும் என்றும் அவற்றிலும் இந்தியாவின் நிலைப்பாட்டிலும் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அந்த அதிகாரி கூறியதாக அந்த செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா ஏன் வாக்களித்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ORF சிந்தனை திணைக்களத்தின் உறுப்பினர் ஹபீர் தனேஜா இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா வாக்களித்ததில் ஆச்சரியமில்லை என்று எழுதியிருக்கிறார். பாலஸ்தீன பிரச்சனையில் இருநாடு தீர்வினை இந்தியா ஆதரிக்கின்றது என்றும் தனது அரபு கூட்டாளிகளுடன் சுமூகமாக இருப்பது இந்தியாவின் கொள்கை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இந்த தீர்மானம் பயங்கரவாத பிரச்சனையிலிருந்து வேறுபட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த மாதம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் போர் நிறுத்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்ட போது இந்தியா அந்த வாக்கெடுப்பில் இருந்து வெளியேறியது. அப்போது இஸ்ரேல் மீது மோடி அரசின் மென்மை போக்காக இந்தியாவின் நிலைப்பாடு பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக சமீபத்திய ஐநா தீர்மானம் ஒருதலைப்பட்சமானது என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. அதே சமயம் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்குமாறு இஸ்ரேல் வேண்டுகோள் கூட விடுத்திருந்தது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாத தாக்குதல் நடத்தியதும் ஹமாஸின் போர்க்குற்றங்கள் பற்றியும் எதுவும் தீர்மானத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றும், இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறும் அனைத்து நாடுகளுக்கும் இஸ்ரேல் வேண்டுகோள் விடுத்திருந்தது. எனினும் இந்தியா இஸ்ரேலின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவில்லை. அதாவது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது. ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா வாக்களித்ததை இஸ்ரேல் மீதான மோடி அரசின் கொள்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி அன்று காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் தொடர்பாக ஐநாவில் அவசர அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது நடந்த போர் நிறுத்த முன்மொழிவில் இந்தியா வாக்களிக்கவில்லை. இந்தியாவின் இந்த நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே பார்க்கப்பட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய பகுதியில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை பற்றியும் எந்த குறிப்பும் அந்த தீர்மானத்தில் இல்லை என்றும், இந்தியா பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாது என்றும் இந்தியா அப்போது கூறியிருந்தது. அக்டோபர் 26ஆம் தேதி ஐநாவில் வாக்கெடுப்பு தொடங்கியதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அரபு மற்றும் வளைகுடா நாடுகளின் பல தலைவர்களுடன் பேசினார். இந்த உரையாடலில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நிற்குமாறு பிரதமர் மோடியிடம் அரபு தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் மற்றும் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி ஆகியோர் அடங்குகின்றனர். திங்களன்று இந்திய அமெரிக்க கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த விவாதத்தில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கான முன்னாள் இந்திய தூதுவர் நவ்தேஜ் சர்மா இந்தியாவின் நிலைப்பாடு முற்றிலும் தேசிய நலன் சார்ந்தது, யதார்த்தமானது, அரபு நாடுகளிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான வலுவான குரல் வரவில்லை, எந்த நிலையிலும் இருக்கின்றோம் என்பதற்கு இந்தியாவின் நிலைப்பாடு ஒரு முக்கியமான குறிகாட்டி, இருநாடு தேர்வு என்ற கொள்கையில் நாங்கள் இஸ்ரேலுடன் நிற்கின்றோம் என்று அவர் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக இருந்த DS திருமூர்த்தி இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அக்டோபர் 31ஆம் தேதி அன்று இந்து ஆங்கில நாளிதழில் இஸ்ரேல் பாலஸ்தீன நெருக்கடிக்கு இருநாட்டு தேர்வினை இந்தியா எப்போதும் விரும்புகின்றது, இஸ்ரேலுக்குள் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து இந்தியா கவலை கொள்வது இயற்கையானது என்றும் எழுதியிருந்தார். DS திருமூர்த்தியின் கருத்துப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் நெருக்கடியில் மேற்குலக நாடுகள் பாசாங்குத்தனம் மற்றும் இரட்டை நிலைப்பாடுகளுக்காக விமர்சிக்கப்படலாம். ஆனால் அரபு நாடுகளும் இந்த விடயத்தில் அப்பாவிகள் இல்லை என்று கூறுகின்றார்.
பாலஸ்தீனர்களை ஓரங்கட்டுவதற்கு அரபு நாடுகள் பொறுப்பல்லவா? இஸ்ரேலுடனான உறவை சீராக்கும் பந்தயத்தில் அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தின் பிரச்சினை பற்றி பேசுகின்ற போது இஸ்ரேல் இப்போது பாலஸ்தீனத்தின் எந்த பகுதியையும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் இதற்கு நேர்மாறாக நடந்து கொள்கின்றது என்று அவர் எழுதியிருக்கிறார். முந்தைய வாக்கெடுப்பிலிருந்து இந்தியா விலகி இருந்த போது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள மேற்கு ஆசிய ஆய்வு மையத்தின் பேராசிரியராக இருந்த AK பாட்ஷா இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இந்தியா காட்டிய நிலைப்பாடு மோடி அரசின் இரட்டை வேடத்தை காட்டுகின்றது என்று கூறியிருந்தார். உக்ரைன் ரஷ்ய போரில் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையுடன் உலகளாவிய தெற்கின் குரலாக மாறுவதற்கான இந்தியாவின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.